Hello friends, welcome to ராதி டைலரிங். இந்த வீடியோவில் நம்ம நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நேர் கட்டிங் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் தைக்கும் பொழுது அளவுகள் மாறாமல் இருக்கும். ஆக நேர் கட்டிங் ப்ளவுஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்கோங்க. கிளாத்தில் நீல வாக்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பாகம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ரா எட்ஜில் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகள் நம்ம கட் பண்ணி லாஸ்ட்டாக வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1.25 இன்ச் என்னுடைய ஸ்கேல் அளவு மடிச்சு அடிக்கிறதுக்காக போட்டுக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். சரியான செஸ்ட் ரவுண்டு 9.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ண இடத்து எல்லாமே ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே லைன் போட்டுக்கோங்க. ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்ட அளவுகள் இதையுமே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது கிளாத்தை கரெக்டாக நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்கலாம். நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ண போகிறோம். பேக் ஹைட் நான் 1/2 இன்ச் தையலோடு சேர்த்து 13.25 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன். 12.25 இன்ச் சரியான அளவு. 1/2 இன்ச் தையலுக்குடன் சேர்த்து நான் 13.25 நோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு அளவுகள் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்டு 2.5 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சரியான அளவு 2.5, தையலுக்காக 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஷோல்டர் எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம ஆர்ம் லென்த்து குறிக்க போகிறோம். ஆர்ம் லென்த்து எனக்கு 5.5 இன்ச் கிடச்சிருக்கு. 5.5 இன்ச்சை நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்குமே லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு நம்ம ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சாலும் அதே அளவுகள் தான் நம்மளுக்கு வரும். 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு ஆம் ரவுண்டு எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு 8.25 இன்ச் கிடைக்குது. எனக்கு சரியான அளவு 8.25 இன்ச்சு. பேக் நெக் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 7.5 இன்ச் கிடைக்குது. நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ரவுண்டு என்ன அளவு வச்சோமோ அதே அளவை கீழேயும் வச்சுக்கோங்க. பேக் நெக்குக்கு கீழே உங்களுக்கு அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். பேக் நெக்கை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி கிளாத்தை வெளியே எடுத்துடலாம். செஸ்ட் ரவுண்டு நோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. திருப்பி பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்காக நம்ம கார்னர்லாம் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். பேக் நெக்கு அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டையும் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு லென்த் ஃபுல்லாக அது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஷோல்டர்கிட்ட இது மாதிரி லைன் போட்டுக்குவோம். ஃப்ரண்ட்டு நெக்குக்காக 6 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு ட்ரா பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச் அளவில் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 12.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல அதே 12.25 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 மார்க்கிங்க்கும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த லைனில் இருந்து 1.5 இன்ச் வந்து மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்த அந்த டாட்டில் இருந்து நம்ம போட்ட லைன் வரைக்கும் 3 இன்ச் கிராஸாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டாட். 2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அது செகண்ட் டாட். சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த கிராஸ் வந்து 3 இன்ச்சு, இது வந்து 2 இன்ச்சு. ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் உள்ள கேப் வந்து 2 இன்ச்சு. இப்போ இந்த மார்க் பண்ண டாட்கெலாம் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் டு 1/2 இன்ச்சுக்கு உள்ளார இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணிக்கலாம். டெப்த்து கொடுத்த அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஹேர்கட் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செகண்ட் டாட்டையும் வந்து இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துலையும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. முக்கியமாக ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் பேக் பார்ட்லேயும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மீதி இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. ஓப்பன் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 4 நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணுறோம். 3/4 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் ஹெம் பண்ணுறதுக்காக. இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்லீவினுடைய சரியான லென்த் வந்து 7 இன்ச்சு. 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து நான் 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த வந்து அப்படியே லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிற இடத்த. நெக்ஸ்ட்டு 3.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண 7.5 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்க் பண்ண இடத்தையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட்டில் ஆர்ம் ரவுண்டு எவ்வளவு அப்படின்னு வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. 8.25 இன்ச் கிடைக்குது. அந்த 8.25 இன்ச்சில் ஸ்லீவினுடைய ஃபோல்டிங்கில் இருந்து 3.5 இன்ச் ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து நோட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 5.25 இன்ச் எனக்கு கிடைக்கிது. இதில் 1.5 இன்ச் தையலுக்காக நான் மார்க் பண்ணணும். பட் எனக்கு வந்து கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து மார்க் பண்ண முடியல. ஸ்லீவ் ரவுண்டுக்கு கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் கிளாத் இருக்குது, நான் மார்க் பண்ணிட்டேன். நம்ம மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபோல்டிங்கில் இருந்து தையலுக்காக 1.5 இன்ச் சேர்த்துன இடம் வரைக்கும். பட் எனக்கு கிளாத் இல்லாதனால அந்த மார்க்கிங் வந்து தெரியலை. ஸ்லீவ் ரவுண்டையும் ஆர்ம் ரவுண்டு நோட் பண்ண இடத்தையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்காக 1.5 இன்ச் விட்ட இடத்த மார்க் பண்ண இடத்த ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்து வரைக்கும் வரும்.
நெக்ஸ்ட் நம்ம ஃபோல்டிங்லேருந்து ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா 9 இன்ச் கிடைக்கிது. 9ல் பாதி வந்து 4.5 இன்ச் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதை சென்டராக வச்சு தான் நம்ம வந்து ஆர்ம் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம வந்து டெப்த்து வந்து லைட்டாக எடுக்கணும். ஸ்லீவ் டெப்த் எடுத்துக்கலாம். கை குழி வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி லைட்டாக 4 லேயரில் 2 லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி, நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண ஆர்ம் ரவுண்டு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்னுடைய சென்டரை 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் பாருங்கள், ஹேர்கட்டும் ஒரே சேமாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு சரியான ஆர்ம் ரவுண்டு வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். செக் பண்ணிருந்ததுன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பட்டி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பட்டியினுடைய அளவை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு அகலத்தில் வந்து 4 இன்ச் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து லென்த் வந்து 9.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டு நான் வந்து பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே அளவு உள்ள பட்டி இன்னொரு பட்டியை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறோம். பட்டியில் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வந்து 1.25 இன்ச் அளவு அப்படிங்கிறதுனால கிராஸ் பீஸ் வந்து இதில் கட் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கார்னரை இது மாதிரி நேர் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கிராஸ் பீஸ் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவு, பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே மொபைலுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.